ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பானு சமி கிச்சன். நாம் இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான மொறுன்னு மைதா பிஸ்கெட் எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது குட்டீஸுங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஈஸியாக இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள், கொடுக்குற டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை, அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் சர்க்கரையை அளந்தீங்களோ அதே கப்பில் தாங்க தண்ணியை சேர்க்கணும். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டு முட்டை அடிக்கிற விஸ்க்லேயோ இல்லைன்னா கையால் இந்த சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. சர்க்கரை முழுசாக கரையணுங்க, அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கணும். கையில் தொட்டு பாருங்கள், சர்க்கரை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா கையாலேயே இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட சர்க்கரையே இல்லை. சர்க்கரை முழுசாக கரைஞ்சதுக்கப்புறம் இதில் அரைக்கப் அளவுக்கு மிதமான சூட்டில் இருக்கிற நெய்யை சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் நெய் கொதிக்க தேவையில்லைங்க, ஓரளவுக்கு மிதமான சூட்டில் இருந்தாலே போதும். இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் 300 கிராம் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கீங்க, சோடா மாவு. இது இல்லைன்னா விட்டுருங்க, கொஞ்சம் சேர்த்து செஞ்சிங்கன்னா நமக்கு பஃபியாக வரும். இப்போ நம்ம இதை கையாலேயே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. 1லேருந்து 2 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சப்போஸ் மாவு கொஞ்சம் இருகலில் தண்ணியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இன்னும் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் மைதாவையும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணுங்க மாவு. 1 நிமிஷம் நீங்கள் பிசைஞ்சாலே போதும், ரொம்பவும் ஜாஸ்தியாகவும் பிசைஞ்சிட வேண்டாம். இதே அளவு தண்ணி மாவு சேர்த்திங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக மாவு ஒட்டாமலே வந்துடுங்க. இப்போ இதை ஒரு தட்டை போட்டு 15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். மாவை 2 ஆக்கிக்கோங்க, ஏன்னா முழுசாகவும் நம்மளால் உருட்ட முடியாது. மாவை இந்த மாதிரி 2 ஆக்கிட்டு இதை லைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. மிச்சம் இருக்கிற மாவை தட்டை போட்டு மூடி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நாம் இதை தேய்க்க ஸ்டார்ட் பண்ணலாங்க. கொஞ்சமாக மைதா தெளிச்சிட்டு இதை சப்பாத்திக்கு நம்ம எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி உருட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசாக உருட்டக்கூடாதுங்க, ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு திக்காக உருட்டினாலே போதுமானது. மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக தாங்க இருக்கும். லைட்டாக சப்பாத்திக்கு எப்படி உருட்டுவோமோ அதே மாதிரி உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் தாங்க இருக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு திக்கு இருந்தாலே போதும். இப்போ நாம் இதை கத்தியை வச்சு கட் பண்ணிக்கலாங்க. சைடு கார்னர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுங்க. அந்த மாவை தூர போடாதீங்க, மறுபடியும் பிசைஞ்சு அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேங்க, சின்ன சின்னதாக. நீங்கள் ரவுண்டு ஷேப்லேயும் கட் பண்ணலாம். இதை கரெக்டான சைஸ் வரணுன்னா நீங்கள் ஸ்கேலை வச்சு கூட கட் பண்ணிக்கலாங்க. 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணுங்கள், போதும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்படி கட் பண்ணிக்கோங்க. எல்லா மாவையும் இதே மாதிரி தேய்ச்சி கட் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப மிதமான சூட்டில் மட்டும் இது இருக்கட்டும்ங்க, எண்ணெய் கொதிக்கட்டும். மிதமான சூட்டில் எண்ணெய் இருக்கிற போது நாம் இதை எடுத்து வச்சுருந்த மைதா பிஸ்கெட் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். லைட் கோல்டன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் தாங்க எடுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணுங்க. லைட்டாக கோல்டு கலரில் வந்துகிட்டே இருக்கணும். ரொம்பவும் செவக்க ஃப்ரை பண்ணிட வேண்டாம், ஓரளவுக்கு கோல்டன் கலரில் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம எண்ணெயிலேருந்து வெளில எடுத்துடலாங்க. இதே மாதிரி மீதம் இருக்கிற மைதா பிஸ்கட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் க்ளீன் கிளாஸ் ஜாரில் போட்டு 1 மாதம் ஆனாலும் வச்சு சாப்பிட்டுலாங்க, கிட்டே போகாது. நல்ல கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இந்த மைதா பிஸ்கெட்டை செஞ்சு கொடுங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.